Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது. 14, 15, 17 இயர்ஸ்ல இருந்து ஒரு 34 வரைக்கும் லீவ் எடுத்த மாதிரி இருந்துச்சுங்க. 32ல பூமியில காலை வச்ச உடனே பாட்டு வர ஆரம்பிச்சு. ஒரு மனிதனுக்கு 3 தாய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈன்ற தாய், தாய்மொழி, தாய்மண். தாயை இழந்தவர்கள் எங்கேயா கெட்டியா பிடிக்கணும்னா தாய்மண்ணை தான் பிடிக்க முடியும். தாய்மண்ணே மனம் தளராதே. திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் இறந்து போறாரு. ஃபியூனரல் அப்ப நான் பார்த்துட்டு நான் கண் கலங்கி, அதான் டேர்னிங் பாயிண்ட்டுங்க. என் பையன் மட்டும்தாங்க இறந்து அவரோட பாடி எடுக்க முடியல. 40 நாள் பாடி அங்கேயே இருந்துச்சு. 40 நாள் கழிச்சு இந்தியா ஜெயிச்ச பிறகுதான் அவர் பாடியை போய் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. உயிர் இழப்பு இருக்கு இல்லைங்களா, 2 பக்கமும் யார் இழந்தாலும் அன்னெசரி உயிர் இழப்புங்கிறது ரொம்ப. சரவணன் சிந்திய உதிரத்தை கண்டு மழை துளி காதல் கொண்டு மண்காத்த சரவணனும் கொடிகாத்த குமரன் போல் உயிரைத்தான் உயிலாய் எழுதி மரணம் வென்றார். வரி அவர் உயிரை இந்தியாவுக்கு எழுதி வச்சார். அதனால அவர் மரணத்தை வென்றுட்டார் அப்படின்னு நம்ம எழுதுகிற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அஞ்சிடவே. போய் அதை பார்க்கும்போது படுற கஷ்டம் இருக்குது பாருங்க. காஷ்மீர் போயிருந்தப்ப நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறைய இருந்துச்சுங்க. கன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆண்டர்ப்ரனர் மற்றும் லிரிசிஸ்ட் திரு ரவி முருகையா அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வெல்கம் டு த ஷோ சார். நமஸ்கார் சார். ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். இப்போ பல விஷயங்கள் பேச போகிறோம். சரிங்க. உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் மண்ணுக்காக செய்த முயற்சிகள், அந்த ஆல்பம் பிரம்மாண்டம், அதில் கொண்டு வந்த பிரம்மாண்டம், இப்படி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதுக்கு முன்னால் சார் அந்த ஃபவுண்டேஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் ஃபேமிலி. உங்களுடைய சிறு வயதில் உங்களுடைய லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்? சினி உலகம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைங்க சார். கண்டிப்பாக. ஸோ அதில் ரொம்ப ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, ஆரம்பகால வாழ்க்கை எனக்கு அமைஞ்சது தான் இப்போ வந்திருக்கிற அனைத்து விஷயங்களுக்கும் காரணம்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா ஆரம்பத்தில் என்னுடைய 30வது நாள், நான் பிறந்த 30 நாட்களில் என்னுடைய தாயை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு அசாதாரண சூழ்நிலை. அந்த சூழ்நிலையால் என்னுடைய தந்தையார் கொஞ்சம் வசதியாக இருந்தார். பட் அந்த வசதியாக இருந்தது ஒரு சிரமம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் ஊட்டியில் கொண்டு போய் என்னை படிக்க வச்சார் தனிமையில். அந்த தனிமைங்கிறது ரொம்ப தாயை இழந்ததை விட ரொம்ப கொடுமையான விஷயம். பட் ஆமாங்க. பட் அந்த ஊட்டி குன்னூர் அப்படிங்கிறது நிறைய அந்த MRC மெட்ராஸ் ரெஜிமெண்ட் சென்டர், மிலிட்ரி, நிறைய மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய இடம். ஏன் நம்முடைய 1971 வாரில் வின் பண்ணி கொடுத்த நம்முடைய ஆனரபிள் மிஸ்டர் மேனக்ஷாவோட வீடு எங்கள் ஸ்கூல்லேருந்து 2 கிலோமீட்டர் தான். ஸோ அது மாதிரி எல்லாமே மிலிட்ரி பீப்புள், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். அண்ட் அதையும் தாண்டி அங்கே ஏற்பட்ட அந்த 3 வயதில் அந்த தனிமையில் உருவான ஒரு கேரக்டர் அப்படின்னு அதை சொன்னால் அதுதான் மிகையாகாது சார். தனிமையில் இருந்தால், ஒரு தாயில்லாத குழந்தை இருந்தால் என்ன ஆகும்? ஒன்று இப்படி போகும், இல்லாட்டி இப்படி போகும். கண்டிப்பாக இட் கேன் கோ ஐதர் வே. அப்படிங்கும்போது இறைவனுடைய அருளில் அது நல்ல வழியில் ஒரு பக்கமாக போயிடுச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேருந்தே அந்த நேஷன் அப்படிங்கிறது ஒரு பேஷன், ஒரு ஒப்சஷன், ஒரு அடிக்ஷன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா அது அப்படியே எதனால் ஏன்னு என்னால் சொல்ல முடியல. பட் ஜஸ்ட்டு ஒரு கேஷுவலாக சொல்கிறேன். என்னுடைய மதர் என்னுடைய கிராண்ட் மதர் இந்த ஸ்டோரி சொன்னாங்க. இது பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல. பட் அதை சொன்னால் இது கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் இந்த இடத்துல நினைக்கிறேன். பட் இது பொருத்தமாக இல்லைன்னா அதை நீங்கள் கூட அப்போ அந்த மதர் நான் கேரிங்காக இருக்கும்போது எங்களோட அம்மா கொஞ்சம் ப்ராப்ளம் எங்கள் அம்மாட்டிருந்து என்னுடைய கேரக்டர்ஸ் வந்திருக்கலாம். ஃபாதர் எங்கள் அப்பா ரொம்ப ஒரு தேசபக்தர் தான், ஒரு ஒரு முக்கியமான மனிதர் தான் அவர். ஆனாலும் இவ்வளோ தூரம் ஒரு அடிக்ஷன், பேஷன் ஒரு இது இருக்கும்போது அப்போ நம்ம பார்க்காத என்னுடைய அம்மாவோட கேரக்டர் தான் இருக்கணுமோன்னு எனக்கு ஒரு டவுட். அதுக்கு தகுந்த மாதிரி என்னோடய கிராண்ட் மதர் ஒரு சின்ன விஷயம் சொன்னாங்க. இது சொன்னால் ப்ராபப்ளி எல்லா மதர்ஸ்க்கும் பிரயோஜனமாக இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்களாம் டாக்டர்கிட்ட, இந்த மாதிரி என்னோடய பையன் ரொம்ப ஒரு பெரிய தேசபக்தனாக, ஒரு பெரிய லீடராக தேசத்தில் வரணும்னு நான் நினைக்கிறேன், என்ன பண்ணணுன்னு கேட்டாங்களாம்.
அவர் சொன்னாரா, நல்ல தேசபக்தி மிகுந்த ஒரு மனிதருடைய புத்தகங்களை படிங்க, நேதாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, இப்படி இவங்களுடைய புத்தகங்களை படிங்க, அது பை நேச்சர் வந்து கண்டிப்பாக ஒரு சில எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் டாக்டர்ஸு. அதனால் எங்கள் அம்மா படித்ததாக எங்கள் கிராண்ட் மதர் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அம்மாவை நான் பார்த்ததில்ல. ஸோ ஏதோ என்ன காரணம்னு சொல்ல முடியல. பட் எனக்கு இருக்கக்கூடிய இந்த பொசிஷனில் என்னால் புரிஞ்சுக்க முடியுது, சம்திங் அப்நார்மல்னு எனக்கு தெரியுது. எனக்கு நல்லா தெரியுது, இது வாட் ஐ ஹேவ் இஸ் நாட் நார்மல், இட்ஸ் லிட்டில் அப்நார்மல் அப்படிங்கிறது தெரியுது. அந்த அப்நார்மாலிட்டிக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ அறிவியல் பூர்வமாக இதை வந்து நிரூபிச்சிருக்காங்க சார். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் வந்து நல்ல விஷயங்களே கேட்கணும், நல்ல விஷயத்தையே வந்து பார்க்கணும். ப்ராபப்ளி அவங்களுக்கு என்ன விருப்பமோ, ஒரு மியூசிக் கேட்கலாம், நல்ல இசை, எந்த வகையிலையும் வந்து அந்த தாயினுடைய அந்த உளவியல் ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படணும். அது வந்து அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய அதிர்ச்சியையோ பாதிப்பையோ உண்டு பண்ணக்கூடாது, நெகட்டிவ் சைடில் அப்படின்னு சொல்கிறாங்க. மோரோவர் நீங்கள் சொன்ன விஷயம் பேசும்போது தனிமை அப்படின்னு சொன்னீங்க. தனிமை வந்து ஒன்று நம்மளை ஒரு பக்கம் இந்த பக்கம் கொண்டு போவோம், இல்லைன்னா இந்த பக்கம் கொண்டு போவோம், பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ. ஆனால் ஒரு நிதர்சனமான உண்மை என்னான்னு கேட்டிங்கன்னா சார், தனிமை வந்து ஆழமான நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக. ஏன்னா பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, சிறை அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவான பெரிய ஆட்கள் சைடில் போவோம். நம்ம ஏன் வந்து சிறையில் நிறையா பேர் தனிமையில் இருக்கும்போது நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, படிச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. இந்த தனிமை, அந்த அந்த ஒரு சிறைவாசம்னே சொல்லலாம் உங்களுடைய இது. அந்த ஊட்டி இதில் அங்கே படிச்சிங்க, அது எப்படி அங்கேருந்து மீண்டு வந்தீங்க சார்? இந்த தனிமையை வந்துங்க, இட் இஸ் நிறைய விஷயங்களை என்னை கற்றுக்க வச்சுது. ஐ வாஸ் அ குட் ஸ்டூடெண்ட்டுங்க, நல்ல ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிப்பேன் சின்ன வயசுலேருந்தே. ஐ யூஸ் டு ஸ்டடி வெரி வெல். அதனால் அது ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பை காட்ஸ் கிரேஸ், ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த பழக்க வழக்கங்கள் இல்லாமல் நான் தப்பிச்சு வந்ததுக்கு இது ஒரு காரணம். ஏன்னா அந்த ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நான் நிறைய இடத்துல நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னேன், சில்ட்ரனுக்கு மட்டும் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதை உள்ள அவங்களுக்கு திணிச்சிருங்க பேரண்ட்ஸ். திணிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு டைமே இருக்குது, டைவர்ஷனுக்கு டைம் இருக்குது. எக்ஸாக்ட், டைவர்ஷனுக்கு டைமே இருக்குது. எனக்குலாம் டைம் இன்றைக்கி வரைக்கும் இல்லை சார். இப்போ நீங்கள் டேபிள் டென்னிஸ் போர்டு வச்சிங்கன்னா இப்போவே ஆடிடுவேன், இப்போ பாட்டு இருந்தீங்கன்னா உடனே பாடிடுவேன். அப்புறம் எங்கே டைம், அதுக்கெலாம் இதுக்கே டைம் சரியாக போயிடும். ஸோ பொழுது போகாத போது தான் மைண்டு வேறு மாதிரி யோசிக்கும். அண்ட் ஐடில் மைண்ட் இஸ் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப்மாங்க. ஆனால் மைண்டை நீங்கள் ஆக்குபைடாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் டெவில் வில் நெவர் என்டர் யுவர் மைண்டுங்க. அதனால் அது என்னென்னா, சின்ன வயசில் ஸோ இன்க்ராஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ். ஐ ப்ளே ஆல் கேம்ஸுங்க, எவ்ரி கேம் ஐ பிளேங்க. அப்புறம் எல்லா ஆர்ட்ஸ்லேயும் சிங்கிங்லேருந்து, போயிட்ரிலேருந்து, எலிக்யூஷன்லேருந்து எல்லாத்துலேயுமே இருப்பேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஸோ இன்வால்வ்டு. ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அண்ட் மோரோவர் இந்த இதுவும் இருந்துக்கிட்டே வந்துச்சுங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருந்துக்கிட்டே வந்துச்சு. ஒரு 14 இயர்ஸில் ஒரு டூர் கூட்டிகிட்டு போனாங்க சார் ஸ்கூலில். அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். சரி, அது வந்து லே லதாக் அண்ட் காஷ்மீர். நினச்சி பாருங்கள், 1979 இன்றைக்கி இருக்கிற கண்டிஷன், இன்றைக்கே காஷ்மீர் எல்லாமே யூரோப்பே சிம்பிள் ஆகிடுச்சுங்க. ஸோ ஈஸிலி அவைலபிள், எல்லோரும் போயிட்டு வராங்க. அந்த டயத்துலலாம் காஷ்மீர் போகிறதுலாம் நாட் வெரி எக்ஸ்பென்சிவ். முதல்ல அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அண்ட் 1979 அப்போவே கூட்டிகிட்டு போனாங்க ஸ்கூலில் இருந்து. ஸோ அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் போய் மிலிட்ரி பேரக்ஸு, அந்த தால் லேக், அந்த பியூட்டி ஆஃப் காஷ்மீரு, இதெல்லாம் வந்து ஒரு என்னமோ ஒரு ஃபீல், ஒரு நியூ ஃபீல். அது என்னன்னு சொல்ல முடியல என்னால், பட் அது ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணிச்சு. நிறைய பேர் ஒரு 15 பீப்புள் எங்களோட வந்திருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸு. பட் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஃபீல் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு அது பாதிப்பு இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக அந்த சார்ச்சினார்னு ஒரு இடம், தால் லேக்குக்கு நடுவில். ஸோ அது வந்து இப்போ சொல்லுவாங்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லுவாங்க. ஐ மீன் நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, பட் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா அந்த போத்கயாம்பாங்க, அதுமாங்க இது, அது மாதிரி எனக்கு இந்த சார்ச்சினாருங்க, இந்த காஷ்மீருக்கு நடுவில், தால் லேக்குக்கு நடுவில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்ங்க. இட்ஸ் அ ஃபேரி டேல் லொக்கேஷன். சும்மா 2-3 ஏக்கர்ஸ் தான், பட் நடுவில் ஒரு ஐலண்டு, 4 மரம். அதனால தான் சார்ச்சினார்னு பேர். நாங்கள் ஆஸ் அ 14-year-old பாய் போகும்போது பார்த்திங்கன்னா 15-year-oldsல பார்த்திங்கன்னா அன்பிலீவபிளுங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல். அதனால் அது வந்து இன்றைக்கி வரைக்கும் இம்பேக்ட் இருந்துச்சு. ஸோ இந்த தாய்மண்ணை எழுதுனோடனே நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேராக அங்கே போய் பாடிட்டு வந்தேன் நான். அதே சார்ச்சினார் போயிட்டு அட் த ஏஜ் ஆஃப் 50க்கு மேலே நான் போயிட்டு அதே சார்ச்சினாரில் பாடிட்டு வந்தேன் நான். அற்புதம். ஆமாம், அது ஒரு ஒரு கனெக்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த தேசபக்தி இருந்துச்சுங்க. பட் அதுக்கப்புறம் என்னென்னா, எப்படி நான் வெரி லக்கி அப்படின்னு சொல்லணும்.
அதாவது கடவுளாகட்டும் பூமி ஆகட்டும், மதர்லெஸ் சைல்டுனால தான் அடிக்கடி பூமியை தாய்ன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு மனிதனுக்கு 3 தாய்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தாய்மண், ஈன்ற தாய், தாய்மொழி, தாய்மண். தாய்மொழிங்கிறது மனிதனால் படைக்கப்பட்டது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக மனித கிரியேஷனுக்கும் அது கொஞ்சம் பவர் கம்மி தான். ஸோ இறைவனால் படைக்கப்பட்ட அடுத்த தாய் மண் அப்படிங்கிறது தாய்மண் தான். ஸோ அதுக்கு பவர் கூட. ஸோ தாயை இழந்தவர்கள் எங்கேயா கெட்டியாக பிடிக்கணுன்னா தாய்மண்ணை தான் பிடிக்க முடியும். ஸோ அப்படி நான் தாய்மண்ணை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். ஸோ அது தாய்மண்ணுங்கிறது. பட் அது எந்த இடத்துலையுமே இட் இஸ் நெவர் ஃபெயில்டு மீ. பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே அந்த ஃபீலிங் கொண்டு வந்து அப்படியே பூமி, ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ்ஸு ஃபுல் ஒன்லி லேண்டுங்க. நான் பில்டிங் கட்டுறதில்ல. ஸோ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கான்செப்ட். இன்றைக்கி வரைக்கும் வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணுறதில்ல. பில்டிங் கட்டக்கூடாதுன்னே வச்சுருக்கோம். அண்ட் வேறு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். பூமி தான் எனக்கு எல்லாமே. அந்த பூமி கொடுத்துக்கிட்டே இருக்குது, அப்படியே வந்துகிட்டே இருக்குது. பணம் கொடுத்துச்சு. அப்புறம் அதுக்கு தெரியும் எப்போ ஸ்டாப் பண்ணணும், எப்போ இதுக்கு வரணும். இதை ஷிஃப்ட் பண்ணோன்னா லாக்டவுனில் ஷிஃப்ட் பண்ணிடுச்சு. சப்பா தம்பி இந்த வேலைக்கு அப்படிங்கிற மாதிரி அது பேசுகிற மாதிரியே எனக்கு தெரியும். தேர் சீம்ஸ் டு பி அ கனெக்டிவ் டயலாக் பிட்வீன் அர்த் அண்ட் மீ அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஐ மீன் இது வந்து நான் சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. பட் ஐ கேன் ரியலி ஃபீல் இட். அண்ட் இது வந்து அதனால் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது தெரியும் எப்படி மாறி வந்தோன்னே எனக்கே தெரியாது. பட் அப்படியே லைன் மாறி அப்படியே கொண்டாந்து இங்கே கொண்டாந்து தாய்மண்ணை கொண்டாந்து அப்படியே கொண்டாந்துருச்சு. அதை தவிர பிகினிங்லேயே பார்த்திங்கன்னா பூமியில் காலை வச்ச உடனே வழக்கமாக எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கும் மனிதருக்கும் காதல் அப்படின்ட்டு அந்த கான்செப்டில் பாட்டு எழுதிட்டு இருந்தேன் 3 monthஸில். பிஸ்னஸ் என்ன எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க பாட்டு 3 மாதம் பிஸ்னஸ் பண்ணிட்டு பாட்டு எழுதிட்டுருக்கீங்க. அது என்னமோ தோணுச்சு. நானாக போய் பாட்டு எப்படி அந்த ஆர்வம் வந்தது? நீங்கள் அந்த தனிமையில் இருந்து மீண்டு வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னு 2 சொன்னீங்க. அது ஒன்று ஸ்போர்ட்ஸு, இன்னொன்று வந்து ஆர்ட்ஸுன்னு சொன்னீங்க. ஆர்ட்ஸில் குறிப்பாக ஏன்னா அந்த அவென்யூ, அந்த குறிப்பிட்ட ஒரு டெரிட்டரியை சூஸ் பண்ணி எடுக்கிறது பெரிய விஷயம். செலக்ட் பண்ணுறதுங்கிறது எப்படி இந்த அது நான் ஆக்சுவலாக உங்கள்கிட்ட அதுதான் சொல்லிகிட்டே இருக்கேன். எனக்கு எதுவுமே நானே முடிவு எடுக்க மாட்டேங்க. அது தானாக வர்றது எல்லாமே. எந்த ஆர்ட்ஸ் நம்ம பாடணும் அப்படின்னா நானே பாடிட்டு இருப்பேன். எழுதுறது நானே எழுதுவேன். இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கேன். இப்போ எழுதுறதில்ல. தமிழில் தான் ரொம்ப நான் திருந்திருக்கேன். அதோட ஒரு காமெடி என்னென்னா, நான் படித்தது கான்வென்ட்லிங்க. மெஜாரிட்டி தமிழுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அங்கே உட்காந்துட்டு நான் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். தமிழில் பாட்டு எழுத இன்றைக்கி வரைக்கும் நான் இங்கிலீஷில் பெரிய கவிதைகள்லாம் எழுதுறதில்ல. ஆக்சுவலாக இங்கிலீஷ் கான்வென்ட், அது எல்கேஜிலேருந்து கான்வென்ட்டுங்க. அப்போது அது இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் டைல்யூட் ஆகிடுச்சுங்க. பார்த்திங்கன்னா ஊட்டியும் ஒன்றாயிடுச்சு, சென்னையும் ஒன்றாயிடுச்சு. அன்றைக்கெல்லாம் ஊட்டியில் படித்தாலே வேறு விஷயங்க. அந்த ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப்லாம் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் தவிர எதுவும் பேச மாட்டாங்க. அது ஒரு பெரிய, ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணுறோம் பிள்ளைங்க தமிழில் பேசினா போச்சுன்னா அவங்க இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. அந்த இடத்துல நான் தமிழில் ஃபஸ்ட் மார்க் எப்போவுமே. இதெல்லாம் நம்மளால் எதுவுமே கணிக்க முடியலைங்க. அதுதான் என்னுடைய ஆச்சரியம். ஏன்னா அங்கே போய் நான் தமிழ் பாட்டு எழுதிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் எழுதிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னது மீண்டும் வந்தது கரெக்டு தான். நல்ல வார்த்தை அது. 10-12 இயர்ஸ் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மதர்லெஸ்ஸு, திருச்சி அந்த ஊர்லேருந்து தனியாக இருக்கும். அப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போல்லாம் அடிக்கடி வர முடியாது. இன்றைக்கி மாதிரி கிடையாதுங்க. இன்றைக்கி நான் 4 லேன் ரோடுங்கிறாங்க. எல்லாம் கோயம்புத்தூர் திருச்சியெல்லாம் அன்றைக்கெலாம் 10 hours ஆகுங்க. அது 2வது ரொம்ப என் ஃபாதர்லாம் கார் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் ரொம்ப பெரிய வேலை. அது என் கிராண்ட் மதர்லாம் பஸ் பிடிச்சி தான் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான, ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு அந்த காலத்தில். ரொம்ப கஷ்டப்பட்டோம். பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது அதான் ஒரு பெரிய லக். என்னென்னா ஆக்சுவலி ஐ வாஸ் இன் அ ஃபீட் ஸ்கூல். லாரன்ஸ் ஸ்கூலுக்கு டைரக்ட் ஃபீட் ஸ்கூல் அது. இப்போ இங்கே நான் 3rd படித்தேன்னா 4th நேராக போயிடலாம். மற்றவங்களாம் எக்ஸாம் எழுதி வெளியில் கிடைக்கவே கிடைக்காது. எங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் லாரன்ஸுங்க. லாரன்ஸில் படிக்கணுங்கிறது எல்லாருடைய கனவு. ஆனால் ஏர்த்தும் கடவுளும் ஹேட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ். ஐ வாஸ் நாட் மென்ட் ஃபார் தட்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா லாரன்ஸ், நான் தப்பாக சொல்ல, இட்ஸ் எ வெரி குட் ஸ்கூல். ஒரு ஹை எண்டு. அதோடைய டைப் வேறு. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க, அது இருக்காங்க. ஸோ இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற கிராமத்து ரியல் எஸ்டேட்டுக்கு இது மேட்ச் ஆகுமான்னு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அப்போவே பூமியும் கடவுளும் பிளான் பண்ணி அப்படின்னு டக்குன்னு எங்கள் அப்பா என்ன பண்ணோம், காங்கிரஸ் லீடர் அவர் ஓவி அழகேசன் ஐயா சார்னு, அவர் தான் சென்ட்ரல் இந்த மினிஸ்டராக இருந்தாங்க ரயில்வேக்கு. அவரோட ஸ்கூல் தான் இதுங்க பிருந்தாவன் பப்ளிக் ஸ்கூல், குன்னூர். அதனால் காங்கிரஸ்காரன்னு இங்கே கூட வந்து சேர்த்துட்டாருங்க. அங்கே அந்த ஹை எண்ட் ஸ்கூலில் சேர்த்துருந்தாரா என்னோடய கேரக்டரே வேறு மாதிரி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் லெவலில் நான் மக்கள்கிட்ட கிராமத்தில் பேசி ரியல் எஸ்டேட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. அங்கே பேச்செல்லாம் டோட்டல் லெவலே வேறங்க. லாரன்ஸ் அங்கே பேசி எப்படி அப்பா வந்து இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு? ஏன்னா இந்த அப்பா பையன் அம்மா பையன் அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த இன்ட்ராக்ஷன்ஸுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது சார் இப்போ.
இப்போ அது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒரு பிள்ளையுடைய அப்ரிங்கிங், அந்த வளர்ப்பு இருக்குது பாருங்கள், அந்த வளர்ப்புக்கு வந்து இவங்களும் நம்ம உளவியல் நிபுணர்கள், டீச்சர்ஸ் எல்லாம் செகண்டரி தான். ஆனால் ரொம்ப முதன்மையான விஷயம் தாய் தகப்பன், தாய் தந்தை. எப்படி தந்தையை எப்படி உணர்ந்தார்? நீங்கள் எப்படி சொன்னீங்களா, இல்லை அவர் கேட்டாரா? நான் எதுவுமே எங்கள் அப்பா தந்தையை கண்டவுடனே பயப்படுவேன், ரொம்ப எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா ஸ்கூலில் வர போட்டால் அவ்வளோ கோவம் எனக்கு. 3 வயசில் கூட போட்டார், ஆனால் சொல்லவே மாட்டேன், பயம். ஆனால் அப்படி ஒரு பர்சனாலிட்டி, அவர் கேரக்டர், அவர் நல்ல மனிதர். அதனால் அவர்கிட்ட சொல்ல பயம். ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல. அதுதான் என்னால் இன்றைக்கு வரைக்கும் கணிக்க, நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், இது என்னன்னே கணிக்க முடியல. உண்மையிலே இந்த ஸ்கூல் பிருந்தாவனம் இல்லாமல் லாரன்ஸ்னா நான் வேறு ஆள். எனக்கு இப்போ இந்த கேரியரே கிடையாது. இந்த லைஃபே வேறு மாதிரி போயிருக்கும். இதில் இந்த லைஃப்பில் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன், எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. லாரன்ஸ் தான் நம்பர் 1, அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அது நம்பர் 2. ஏன்னா என்னோடய கேரக்டர், இப்போ நான் ரியல் எஸ்டேட்டில் கிராமத்தில் பேசிகிட்டு இருக்கேன். கிராமத்தில் வந்து இந்த கிரவுண்டட் ஸ்கூல் இது பிருந்தாவன். ஒரு கிறிஸ்டியன் ஹெட் மாஸ்டர் இவர் தான் இருந்தார், பாக்கியநாதன். எக்ஸ்ட்ராடினரிங்க. பட் இவங்க ஓவிய அலிகேஷன் சார் அந்த ஒரு வாட் யூ கால் தட், இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு மிட்வே கைண்ட் ஆஃப் ஸ்கூல் அது. சார் எல்லா இன்ஃப்ளூயன்ஸும் உள்ளே இருந்துச்சு. ஸோ ஒரு கிரவுண்டடாக, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிரவுண்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல். இதுதான் பிக்கஸ்ட் லக்குங்க. ஸோ இல்லைன்னா சொல்ல முடியாது. ஸோ அதை என்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் பூரா படிப்பு எல்லாமே வந்துச்சு. 10th அதை முடிச்சுட்டு நான் நேராக லாயலா காலேஜ் போனேங்க. லாயலா ஒரு நல்ல ஓப்பனிங், அங்கே நல்ல அதாவது ஐ வாஸ் லக்கி. பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஐ வாஸ் லக்கி. நல்ல இடங்களில் நம்ம போனோம். ஸோ எஜுகேஷன் எல்லாம். அப்புறம் அப்பா பார்லிமெண்ட்டில் மெம்பர் ஆனார். அப்புறம் டெல்லி கூட்டிகிட்டு போனார் என்னை படிக்க. சென்ட் ஸ்டீவன்ஸில் நான் ஒரு 1 இயர் படித்தேன். அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனார், நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பிஸ்னஸ் கொஞ்சம் நாள் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐ வாஸ் ஆன் மை ஓனுங்க. அப்போ ஒரு இன்க்யூபேஷன் அப்படிம்பாங்க பிஸ்னஸில். அதாவது லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் இன்க்யூபேஷன் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு இருக்கும். எனக்கு தான் லாங்கஸ்ட்டுங்க, 10 இயர்ஸ். 23, 24லேருந்து 32 வரைக்கும் வெளிச்சமே தெரியல. நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கே தெரியல. ஐ வாஸ் ஜஸ்ட் ரன்னிங் அரவுண்ட் ஹியர் இந்த ஹெல்டர் ரொம்ப டிஃபிகல்ட். அப்பா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாகவும் இருந்தார் காங்கிரஸில். பட் he lost a lot of money. அதில் அது கொஞ்சம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி ஆல்டுகெதர். அதனால் வேறு டிஃபிகல்ட்டி. ஏன்னா அப்போல்லாம் கொஞ்சம் இருந்தாங்க, அப்பாலாம் காங்கிரஸில் இருந்தால் நிறைய he lost a lot of money in elections and all that. அதனால் கொஞ்சம் ரொம்ப ஒரு நம்ம திருப்பி கொஞ்சம் புஷ் பண்ணி வர வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம் அவர் இறந்தப்போ. we were not in a very good shape. பட் அல்டிமேட்லி இன் ஹைண்ட்சைட் அந்த சிச்சுவேஷன் தான் இந்த அளவுக்கு நம்ம வரத்துக்கு. ஏன்னா ரெடிமேடாலாம் வச்சுருந்தாருன்னா நம்ம உழைப்பு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்காது. இவ்வளோ தூரம் நம்ம ரியல் எஸ்டேட்னு ஒன்று கண்டுபிடிச்சி வாசன் எஸ்டேட்னு போட்டு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லெகசி கிட்டத்தட்ட 1000 acres இன் 1 லொக்கேஷனுங்க. 5 kilometers ஃப்ரம் எனி சிட்டி. இது வரைக்கும் யாரும் பண்ணலை. ஏன்னா வாங்க முடியாது. யூ கேன் செல் எவ்ரி ஒன், பட் வாங்க முடியாது. வி ஆர் ஏபிள் டு பை. ஸோ அது எல்லாத்துக்கும் காரணம் அப்பா எங்களை இந்த கண்டிஷனில் விட்டது தான் நல்லது. நிறையா இருந்துச்சுன்னா நாங்கள் என்னால் வந்திருக்க முடியாது. பட் அந்த பூமியை தொட்ட உடனே அதுதான் இதில் மேஜிக். என்னென்னா அந்த இடையில 14, 15, 17 இயர்ஸ்லேருந்து ஒரு 34 வரைக்கும் லீவ் எடுத்த மாதிரி இருந்துச்சுங்க இந்த பேட்ரியாட்டிசம்லாம். 33, 34, 32ல் பூமியில் காலை வச்ச உடனே பாட்டு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அது வரைக்கும் எந்த பாட்டும் இல்லை. பூமியில் வந்துச்சு, கார்கில் வார் வந்துச்சு, பாட்டு வந்துருச்சுங்க. ஸோ பிஸ்னஸ் பண்ண போனால் பாட்டு எழுதிட்டு இருக்கோம். அது எல்லோரும் என்னங்க பிஸ்னஸ் பண்ணால் பிஸ்னஸ் பண்ண இவ்வளோ கஷ்டப்பட்டு. இப்போ யாராவது சொன்னாங்களா சார், தூண்டினாங்களா உங்களை, இல்லை நீங்களே எழுதுனீங்களா? என்ன அது தானாக வந்து என்ன மேஜிக் தானாக வந்து அது ஏற்கனவே இருந்தது இல்லைங்களா? 14, 15, 16ல் இருந்தது. அந்த இடையில ஒரு கேப், லாயலா அது இதெல்லாம் போன வந்தால் அப்படியே ஒரு கேப் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சக்ஸஸ் பார்த்த உடனேங்க பூமியில் வந்து. ஏன்னா நான் ஒரு பிஸ்னஸில், ஏன்னா நாங்கள் அப்பாவோட ஸ்டேச்சர் ரொம்ப பெருசு. ஃபாதர் வந்து ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மட்டும் இல்லை, ஒரு பெரிய பிஸ்னஸ் பிராண்ட் இருந்துச்சு அப்பாட்ட. பட் அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்துட்டேன். எல்லாமே நான் என்னுடைய மற்ற பிரதர்ஸ்ட்டை கொடுத்துட்டு நான் சும்மா சிம்பிளாக வந்துட்டு நான் சாதாரணமாக ஐ ஸ்டார்டட் ஆஃப் நாட் ஃப்ரம் ஜீரோ, பட் ஐ ஹேட் சம் ப்ராப்பர்ட்டிஸ். பட் ஸ்டார்டட் ஆஃப் பிஸ்னஸ் ஜீரோ தான். அப்போ ஜீரோன்னு ஸ்டார்ட் பண்ணுறதுனால எனக்கு கேரியர் பிடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் எல்லோரும் மாதிரியும். பட் என்னென்னா நாங்கள் ஃபாதர் ஒரு லெவலில் இருந்ததுனாலங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவர் டெவலப் ஆகி வந்தார் அப்படின்பாங்க. ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ரொம்ப ஈஸிங்க, ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்க டெவலப் ஆகிறது ரொம்ப ஈஸி. வேறு செகண்ட் ஜென்ரேஷன் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோனில் போய் எங்கள் அப்பா உட்கார வச்சுருவாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம். ஐ ஹோப் யூ எக்ரி இல்லைங்களா? அந்த இடத்துலேருந்து நாங்கள் வந்தது தான் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா எல்லாரும் என்னென்னா, இப்போ நீங்கள் ரெண்டாவது இப்போ ஒருத்தர் இருக்கான்னு வச்சிங்களேன், எவ்வளோ பெரிய விஐபி வேணால் சொல்லுங்கள் நீங்கள், நான் சொல்கிறது பிஸ்னஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது யாருமே அவங்கள ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா தே ஜீரோ, ஃபஸ்ட் ஜென்ரேஷன். அவர் 0, 1, 10 அப்படின்னு வந்துகிட்டே இருப்பார். அப்போ எந்த யாருமே அவரை வாட்ச் பண்ண மாட்டாங்க. அப்போ அவர் ஈஸியாக டெவலப் ஆகிடலாம். வேறஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒருத்தர் டெவலப் ஆகி அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்து அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் வரணுன்னா எல்லாரும் வாட்ச் பண்ணுவாங்க, என்ன அப்பா மாதிரி வந்துடுவாரா, எக்ஸ்பெக்டேஷன் வில் பி ஹை. இதுதான் சார், அதாவது கம்பேர் பண்ணுவாங்க, கம்பேரிசன் இருக்கும், அவரை மாதிரி நீங்கள் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ இவங்க அந்த லெவலில் இருப்பாரா அப்படிம்பாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த செகண்ட் ஜென்ரேஷனில் யாரெல்லாம் திருப்பி வரணும்னு நினைக்கிறாங்களோ இவங்கெல்லாம் தோக்கவே முடியாது, தோத்தா போச்சு. வேற ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் வரவங்க தே கேன் அஃபோர்ட் டு லூஸ். இதுதான் தோக்கவே கூடாதுங்கிறதா இல்லை டேஞ்சர் இருக்குது. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, ஒரு வாக்கிங் ஆன டைட் ரோப்புங்க, அப்படியே கத்தியில் நடக்கிற மாதிரி. அப்போ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு ரொம்ப இருக்கும் போது அந்த பிஸ்னஸை கொஞ்சம் வெளிச்சம் தெரிஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் உடனே அந்த நேரம் கார்கில் வார் வந்துச்சு. நீங்கள் சொன்னீங்களே யார் எழுத சொன்னாங்கன்னு, மண்ணுக்கும் மனிதனுக்கும் காதல் நானே எழுதிட்டேங்க. அதை அது வந்து நான் கார்கில் வார்னால எழுதலை. அது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர். யாருமே பிஸ்னஸ்மேன் வந்து தன்னுடைய தொழிலை நேசித்து ஒரு காதல் பாட்டு எழுதுனதா இது வரைக்கும் யாருமே பண்ணலிங்க. அது வந்து ஹை லெவல் லிரிக்ஸு ஹரிஷ் ராகவேந்திரம், சின்மயி மேடம் பாடியிருக்காங்க. ஸோ அது எக்ஸிஸ்டிங் லிரிக்ஸ் எதிர்க்கு இல்லைங்களா, டியூனில் எழுதுவேன். அதை மண் வந்து என்னை நேசிக்கிற மாதிரி, நான் மண்ணை நேசிக்கிற மாதிரி. இப்போ முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், தாய் மண்ணு. உங்களுக்கு ஆர்வம் என்ன ஆர்வம்? நீங்கள் சொன்னீங்க எனக்கு வந்து என்னையை அறியாமல் நான் இந்த மாதிரி லிரிசிஸ்ட் ஆகிட்டேன், பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னீங்க. ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருந்தது. பள்ளி கல்லூரியை தாண்டி ஒரு பிஸ்னஸ்னு வந்ததுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸில் ஆண்டர்ப்ரனராக முதலாளியாக போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு டைவர்ஷன் கிடைக்கிது. என்ன சொல்கிறீங்க, தேசத்தின் மேலே அந்த மண்ணின் மேலே ஒரு காதல் அப்படின்னு சொல்லிட்டு தாய் மண்ணேன்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க. இது எப்படி ஆரம்பிச்சிங்க, எப்படி இன்ஸ்பயர் ஆகி பண்ணிங்க? நான் உங்கள்கிட்ட சொன்னது போல் எல்லாமே ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு பிளானோடு நடக்கிற மாதிரி தான் எனக்கு நடக்குங்க. ரொம்ப மேஜிக்கலாக நடக்கும். ஸோ கரெக்டாக நான் பாருங்களேன், ஐ வாஸ் 1989 99 வரைக்கும் கஷ்டப்படுறேன். ஆனால் எந்த வித பிஸ்னஸ் ஓப்பனிங்கும் எனக்கு கிடைக்கல. 99 தான் என்னுடைய ரியல் எஸ்டேட் ஓப்பனிங் கிடச்சிச்சு. ஒரு இடம் கிடச்சிச்சு, நல்ல இடம். அப்போ அந்த இடம் கிடச்ச உடனே அந்த இடத்துல நான் போய் பிளாட் போகலான்னு நினைக்கும் போது கார்கில் வார் வருது. ஸோ இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட். கார்கில் வார் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சியை சேர்ந்த மேஜர் சரவணன் இறந்து போகிறாரு. ஸோ அவரோட பாடி வருது. அப்போ நம்ம போய் பார்க்குறோம். ஸோ இதெல்லாமே டைமிங்க. இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம், இல்லாட்டி பின்னாடியே வந்திருக்கலாம். ஆனால் அந்த கரெக்டாக 99 அது கரெக்டாக நடந்துச்சு. நானும் 99 தான் எனக்கு அந்த ஓப்பனிங் கிடச்சிச்சு. ஸோ மேஜர் சரவணன்னா நான் கொஞ்சம் அப்போ தான் எனக்கு அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, 14 இயர்ஸில் போனது சின்ன வயசுலேருந்து. அதோட ரிகலெக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா மேஜர் சரவணன் இறந்தப்போ தான். அவர் இறந்த ஒரு பாடி வரும்போது அந்த ஒரு ஃபீல் அப்போ தான் ஆரம்பிக்குதுங்க. அந்த நேரம் நம்ம பிளாட் போடும்போது அவருக்கு அந்த மெயின் ரோடுக்கு அவரோட பேர் வைக்கிறோம், மேஜர் சரவணன் சாலை. ஆல் த கட் ரோட்ஸுக்கு எல்லாமே நம்ம வந்து அந்த கார்கில்ல உள்ள பேர்களாக வைக்கிறோம். கார்கில் சாலை அப்படின்னு வைக்கிறோம், எல்லாமே வைக்கிறோம். ஜஸ்ட் ஆஸ் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தட் வார் அதெல்லாம் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி வைக்கும்போது அப்போ என்ன பாடல்கள் ஆட்டோமேட்டிக்கலாக எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கருத்து ஆழமாக போச்சுன்னா பாட்டு வர ஆரம்பிச்சு. அப்போ நான் மண்ணுக்கும் மனிதனுக்கும் காதல் பாட்டில் வந்து மேஜர் சரவணனை பற்றி நான் ஒரு வரி எழுதுகிறேன். நான் அவங்கள பற்றி எழுதுகிறேன். அதை எழுதிட்டு அவங்க அம்மாட்ட அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் இந்த வரியை காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி அந்த வரி வந்து ரொம்ப நல்ல வரிங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஒரு வீரனுக்கு நல்ல வரி. அது ஒரு திரைப்பட மெட்டுக்கு எழுதியிருந்தேன். அந்த வரியை காமிச்சோன்னா, என்னங்க ஒரே ஒரு வரி தான் எழுதியிருக்கீங்க, என் பையனுக்கு ஒரு முழு பாடல் எழுதுங்கன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. சொன்னேன், எனக்கு பாட்டெல்லாம் தானாக தான் வரும், யோசிச்செல்லாம் எழுதுனா வராதுங்க அப்படின்னேன். இது நானாக எழுதுனேன் அப்படின்னேன். அது ரொம்ப நல்ல வரிங்க. மண் காத்த சரவணனும் கொடிகாத்த குமரன் போல் உயிரைத்தான் உயிலாக எழுதி மரணம் வென்றாரோன்னு வரி. ஸோ உயிரை வந்து நம்மலாம் சொத்த பையனை மகனுக்கு எழுதிடணும், பிள்ளைங்களுக்கு எழுதணும். அவர் உயிரை இந்தியாவுக்கு எழுதி வச்சாராம். ஸோ அதனால் அவர் மரணத்தை வென்றுட்டார் அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் போய் அவங்க அம்மா சொன்னாங்கன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ யோஜனை பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கலாக வந்துச்சு. அப்போ ஒரு அதிசயமான விஷயத்த அவங்க அம்மா சொன்னாங்க. என் பையன் மட்டும்தாங்க இறந்து அவரோட பாடி எடுக்க முடியல, 40 நாள் பாடி அங்கேயே இருந்துச்சு.
40 நாள் கழித்து இந்தியா ஜெயித்த பிறகு தான் அவர் பாடியை போய் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் பாட்டு எழுதும்போது அந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன். அவங்க சொன்னாங்க இதுக்கு எனக்கு வரி வேணும்னாங்க. அவர் பாட்டு எழுதி முடிச்சுட்டு திருப்பி அதை கொண்டு போய் சேர்த்தேன். இறந்தும் 40 நாட்களும் காவல் காத்த உன் பூத உடல், பாரத கொடியை நாட்டிய பெண்ணே கரைத்தது குமரிக்கடல் அப்படின்னு எழுதுனேன். ஸோ 40 நாள் இறந்து போய் காவல் காத்த ஒரே வீரன் நீ தான்ப்பா. அதாவது ஈவன் உயிரோடு இருக்கிறவங்க எல்லோரும் காவல் காக்கிறாங்க, பட் இறந்து போயும் காவல் காத்த ஒரே வீரன் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொல்லி எழுதியிருந்தேன். அவங்க அம்மா அடிக்கடி என்னை பாட சொல்லுவாங்க, பாடி கதறி அழுவாங்க. ரொம்ப டச்சிங்காக இருக்கும். ஒவ்வொரு மேடையிலையும் இன்ஃபேக்ட் ஸ்டாம்ப் ரிலீஸ், அவரோட ஸ்டாம்ப் ரிலீஸ் மேடையில் என்னை பாட சொன்னாங்க, நான் பாடினேன். ஸோ இந்த மேஜர் சரவணனுடைய பாடல் தான் தாய் மண்ணைக்கு அஸ்திவாரம். ஸோ அப்போ அந்த பாட்டு எழுதி முடிச்சிட்டேன். அப்போ உடனே அந்த கார்கிலில் வந்து இப்போ சரவணன் இறந்துட்டார். ஆனால் அவரோடு சேர்ந்து 257 பேர் இறந்தாங்க. ஸோ அது தவிர ரெண்டாவது ஒரு வார் அப்படிங்கிறது அன்வான்ட் தானுங்களே. ஸோ அந்த ஃபீலிங் இருந்துச்சு. இவ்வளோ பேர் எல்லா பக்கமும் அன்வான்டாக இறந்து போகிறாங்களேங்கிற ஒரு கவலை, அந்த பெயின் இருந்துச்சு. அந்த பெயினில் வந்தது தான் தாய்மண்ணை. தாய்மண்ணைங்கிறது ஒரு அல்டிமேட். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம், எனக்கு கண்டிப்பாக இந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். சரி, இன்றைக்கி வந்து மாடர்ன் எராவில் இருந்தோம், டிஜிட்டல் எராவில் இருக்கும். யூடியூப் முன்னாலெல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் டைம் ஆகும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நம்மளாம் வந்து ஒரே ஏஜ் கேட்டகரி தான் நினைக்கிறேன். இப்போது கிட்டத்தட்ட அந்த 80s 90s பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆகும் சார். சில நியூஸை வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகும், பாதி நாள் அப்படியே குறைஞ்சிக்கிட்டு வந்து இப்போ எல்லாமே வந்து வித்தின் அ ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே வைரல் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் என்னன்னா, யூடியூப் அப்படின்னாலே டிஜிட்டல் மீடியாவில் தடாலடியாக பாட்டு போடணும், வைரல் ஆகும். இல்லை ஃபாஸ்ட் நம்பர்ஸு, கமர்ஷியலாக பண்ணணும் அப்படின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இமோஷன், தாய் மண் அப்படின்னு உங்களுக்கு எந்த நம்பிக்கையில் நீங்கள் பண்ணீங்க? நல்ல கொஸ்டின்ங்க சார். இது ஆக்சுவலாக எப்படி நான் நிறைய பேருக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா அதை பற்றி உங்கன்னு இல்லை, தைரியம் வராது எல்லாருக்குமே. முதல்ல இந்த கான்செப்ட் என்னென்னு புரியல சார். என்னென்னா என்கிட்ட கேட்பாங்க, ஏன்னா அடுத்த பாட்டு எதுங்கம்மாங்க. அவங்க எல்லாத்துலேயும் நான் சொல்கிறதுன்னா 1997 இந்தியாவோட 50th ஆனிவர்சரி அப்போ தாய்மண்ணே வணக்கம்னு ரஹ்மான் சார் போட்டாங்க பாட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இதில் போட்டாங்க. இப்போ நான் வந்து 75th ஆனிவர்சரிக்கு பாட்டு போட்டிருக்கேன். ஸோ இது எப்படிப்பட்ட பாட்டுனா 25 வருஷம் நிற்கக்கூடிய பாட்டு இது. ரஹ்மான் சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேறு பாடல்கள் நிறைய போட்டிருக்காரு, பெரிய ஆஸ்கார் வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் தாய்மண்ணேங்கிறது அந்த பாட்டு அது அந்த 50th ஆனிவர்சரி வேல்யூ இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப நம்பர் 1. எடுத்தவரும் உங்களை மாதிரி இருப்பார் பார்த்தா, பரத்பாலா சார். அவங்க அந்த மாதிரி நீ அதான் சொல்லுங்க, அந்த மாதிரி அது இன்றைக்கி வரைக்கும் 25 இயர்ஸ் ஆச்சுங்க. இப்போ நம்ம பாட்டெல்லாம் வந்தால் கூட அவர் பாட்டெல்லாம் இன்னும் 25 கூட நிற்கும், 100th ஆனிவர்சரி வரைக்கும் நிற்கும் அவர்தெல்லாம். அது காரணம் என்னென்னா சார், அது வந்து இட் இஸ் அ ஒன் இன் அ லைஃப் டைம் சாங். இதெல்லாம் தாய்மண்ணை இப்போ வந்து நீங்கள் வேறு பாட்டு சரவணன் பாட்டு கூட அப்படி கிடையாது. மேஜர் சரவணனுக்கு நான் எழுதின பாட்டு அப்படி கிடையாது, அது ஒரு பாடல். இன்னொன்று 2 பாட்டு எழுதியிருக்கேன், அதெல்லாம் பாடல். ஏன்னா இது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சாங். தாய்மண்ணை மாதிரி என்னை எழுத சொன்னால் என்னால் எழுதவே முடியாது, யாராலையும் முடியாது. ஏன்னா ஒரு பாட்டு தான் இது ஃபுல் ஜூஸ் உள்ளே வந்துடுங்க. அவர் எழுதிட்டு அவர் கரெக்டாக அப்படியே நம்ம தேசத்து மேலே உள்ள காதலை அவர் அப்படியே தாய்மண்ணை வணக்கத்தில் எழுதிட்டார். இது தேசத்துக்கு உள்ள பிரச்சனைகளை நம்ம எழுதிட்டோம். ஸோ இது ஒரு வேறு சப்ஜெக்ட். ஸோ இது 75th ஆனிவர்சரி நானே டிக்ளேர் பண்ணி அன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணோம், டெல்லியில் ரிலீஸ் பண்ணோம். ஸோ இது 75th இது 100th வரைக்கும் இதுதான் பாட்டுங்க சார். மொதல் ஆச்சரியம் நான் சொன்னேன், நீங்கள் சூஸ் பண்ணது. இப்போ 2வது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் தைரியமாக இதை எடுத்து இது வைரல் ஆகிருக்கு, நல்லா போய் சேர்ந்துருக்கு, ரீச் ஆகிருக்கு. எப்படி இது சாத்தியம்? என்ன ரகசியம்? ஃபஸ்ட் பிரம்மாண்டம் தெரியுது, வீடியோ பார்த்ததில் பிரம்மாண்டம் இருக்குது. எவ்வளோ செலவு பண்ணிங்க சார்? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டதில் ஒரு சின்ன பேலன்ஸ் இருக்குது சார் பதில். என்னென்னா இதை எந்த தைரியத்தில் எடுத்தோம் அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக இது தைரியம், பேஷன் தாங்க. இது என்னோடய பேஷன். இறைவன் அருளில் பிஸ்னஸில் பூமியோடைய அருளால் என்னால் பிஸ்னஸ் கொஞ்சம் பணம் பண்ணி கொஞ்சம் சம்பாதிக்க முடிஞ்சுது. பை நேச்சர் ஐ எம் அ வெரி கண்டென்டட் பர்சன். அதனால் கிடைச்சதெல்லாம் லாபம்னு நினைக்கிறாள், நான் கிடைச்ச வரைக்கும் லாபம்னு நினைக்கிறாள், இன்னும் வேணும்னு நினைக்கிறது இன்டென்ஷன் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய கொடுத்துருக்காங்களே, இது வந்து நம்ம பேஷன், இதுதான் பிடிச்சிருக்கு, அதை செய்வோமேன்னு நான் செஞ்சேன். பட் எனக்கு நல்லா தெரியும், இதில் நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இட் இஸ் அ ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் சாங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது.
ஸோ இது போட்ட உடனே ஹிட் ஆகி அந்த மாதிரி சினிமா மாதிரி 1 or 2 monthsக்குள்ளேயே மறைஞ்சு போகிற சாங் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதை எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இது 2022 ரிலீஸ் பண்ணுங்க. 22லேருந்து அடுத்த 15 வருஷத்துக்கு என்னோடய லைஃபோட வேலை இதுதான் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேன். ஸோ இது ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். அன்றைக்கி ஒரு முக்கியமான ஃப்ரெண்ட் ஒரு சினிமாவில் ஒரு நடிகராக இருக்காங்க சார், அது அவங்க கேட்டாங்க அந்த கேள்வியை, என்ன சார் இந்த பாட்டை போட்டுட்டு நீங்கள் மெதுவாக உட்காந்துருக்கீங்கன்னு. நான் சொன்னேன், மெதுவாக பண்ணணுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார்ன்னு. ஏங்க அப்படின்னா, இது ரொம்ப இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ப்ளஷர் சார். இப்போ சார் மாதிரி ரஹ்மான் சார் மாதிரி போட்டு மொதல் நாள் போட்டு அடுத்த நாள் ஹிட் ஆகிட்டா அடுத்த நாள் காலையில் அதை பற்றி பேசி வேறு வேலைக்கு போயிடுவாங்க எல்லோரும். இது நான் 15 வருஷம் கொண்டு போகணும். இதை போட்டுட்டு இப்போ உங்கள்கிட்ட சொன்னோன்னே நீங்கள் ஷாக் ஆகிறீங்க பாருங்கள், இதுதான் எனக்கு ப்ளஷர். என்னங்க அப்படி அந்த தான், ஏன்னா இது செய்ய முடியாதுன்னு தெரியும். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். தெர் இஸ் அ டெஸ்டினேஷன். ஏன்னா நான் தான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன் சார், நானாக எதுவும் பண்ண மாட்டேன், நான் பிளானே பண்ண மாட்டேன். அது எனக்கு நல்லா தெரியும், தெர் இஸ் சம்படி பிஹைண்டுன்னு. அவங்க கரெக்டான நேரத்தில் புஷ் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். எனக்கு இந்த பூமி தான் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னோடய தாயாக இருக்காங்க, கடவுளாகவும் மாறிடுச்சு. அது ஒரு சில காட் மூமெண்ட்லாம் நடந்திருக்குது. கடவுள் மாதிரி அந்த கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஐயோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம செய்ய வேண்டியதே இல்லை. நம்ம கடமைகள் காலையில் இருந்துச்சோம். நம்ம என்ன இது நீங்கள் கேட்ட கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இதை எப்படி எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. ஷூட்டிங்குக்காக எனக்கு ஒரு அரௌண்ட் less than 1 crore செலவாச்சு சார், 1 crore அந்த மாதிரி. அப்புறம் நேதாஜி சத்ரபதி சிவாஜி ரோடெலாம் வரும்போது கொஞ்சம் செலவாச்சுங்க, ஒரு 1.5 வரைக்கும் ஆச்சு. பட் ப்ரொமோஷன்ஸில் நிறையா இருக்குது சார். ஆக்சுவலாக இது என்னென்னா, நான் தான் சொன்னேன் சார், இது ஒரு குழந்த மாதிரி நினச்சிட்ருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க சார், இதோட சேர்த்து 3 பிள்ளை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம், அவ்வளோதான். சிம்பிள் மேட்ரு. இது மைண்டு தான் சார். நான் சொன்னேன் இல்லை சார், எம்பத்தி. உங்களை பற்றி உங்கள் இடத்துல நான் உட்காந்தா நான் ஈஸியாக தெரிஞ்சுக்குவேன். உங்களுக்காக நான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவேன். அது மாதிரி இது வந்து என்னென்னா, இது என்னுடைய ஒரு குழந்த மாதிரி. இது என்னோடய பேஷனை எனக்கு வாழ அந்த வாய்ப்பு கிடைச்சதே கடவுள் கொடுத்த வரம். பாரதியார் மாதிரி மிகப்பெரிய ஜாம்பவான்கள்லாம் எடுத்திங்கன்னா அவங்க 15, 20, 25, 30, 35 எக்ஸாஸ்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதுதான். அப்போ தே ஹவ் நாட் லிவ்ட் அ நார்மல் லைஃப். அவங்க நார்மலாக ஒரு ஹாப்பி லைஃப் வாழ முடியல. ஏன்னா அவங்க வேகமாக பாட்டு எழுதி அது எழுதி கஷ்டப்பட்டு 38, 39 அவங்க லைஃப் இறந்துட்டாங்க. விவேகானந்தர் சார் இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், பாரதியார். இப்போ எனக்கு என்ன பெரிய சந்தோஷம்னா, நம்ம இந்த மாதிரி இந்த பேட்டியாசம் இதெல்லாம் டக்குன்னு 25, 35 போய் வேகமாக போகாமல் அதை ஒரு பிரேக் போட்டு அது லைஃப்பை வாழ விட்டு ஃபேமிலி, குழந்தைங்கள், பிஸ்னஸ்ஸு, அச்சீவ்மெண்ட்டு, பணம் இதெல்லாம் கொடுத்துட்டு எப்போ நமக்கு தேவையோ, எப்போ நமக்கு வந்து கொஞ்சம் ஐயோ கடைசி காலம், கடைசினா லாஸ்ட் லெக்குங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த லாஸ்ட். இப்போ ப்ராப்ளி ஐம் என்ட்ரிங் மை லாஸ்ட் லெக் ஆஃப் 15-20 இயர்ஸ்னு வச்சிங்களேன், அக்கார்டிங் டு காட்ஸ் கிரேஸ். இந்த டைம் தாங்க சார், அவர் இல்லை பையன் போயிட்டா, கல்யாணம் ஆகிடுச்சு, பொண்ணு கல்யாணம் ஆகிடுச்சு, இந்த டயத்தில் எப்போ யார் இருக்க மாட்டாங்கன்னு உலகமே நினைக்குதோ அந்த டயத்தில் ஐ எம் வெரி பிஸின்னு ஆக்குனதை விட எனக்கு லக் எதுவுமே கிடையாது சார். அதுதான் இந்த பூமி நான் நினைக்கிறது ஒவ்வொன்றுமே மேஜிக்கல். இப்போ இதே அவர் ஐயா பாரதியார் மாதிரி நான் 25-30 அந்த பேட்ரியாட்டில் இறங்கிட்டு இருந்தேன்னா எக்ஸாஸ்ட் ஆயிரும். 30-35 வரைக்கும் போயிடும். இது பெரிய ரெவென்யூவும் இருக்காது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ரெவென்யூ, இப்போ நான் மீடியா எல்லாமே நம்ம பண்ண முடியுது வித் ஒரு எட்டிக்கெட்டோட, ஒரு மொராலிட்டியோட நம்ம பண்ண முடியுது. அதே மாதிரி பாடலுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வந்து திரு சங்கர் மகாதேவன் அவர்களுடைய வாய்ஸ். எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த பாட்டுக்கு வந்து இவர் தான் பாடினா நல்லாயிருக்கும்? ஏன்னா இந்த உச்சஸ்தாயில் போகும்போது அப்படி இங்கே சார் சொன்ன மாதிரி இந்த பாட்டோட ஹைலைட்டே சங்கர் மகாதேவன் சாரோடைய குரல் தான். அது கிடைச்சது எங்களுக்கு பெரிய வரம். ஆனால் நான் இவரை டிசைட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு பெரிய பட்டிமன்றமே நடத்தினோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். எனக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கோம். ஆனால் கடைசியாக என்னென்னா, இந்த பாட்டுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு யோசித்தோம். அப்போ பார்க்கும்போது அதோடைய டோன்ஸு, அந்த நோட்ஸ் எல்லாம் மியூசிக் டைரக்டர் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொன்னார் சார். அவர் நான் யாரை போடலான்னு சொன்னப்போ சொன்னார், நான் கொஞ்சம் மைல்டாக தெரியாதான், நமக்கு ஒரு தெரியும் 2-3 சாய்ஸஸ் சொன்னப்போ சொன்னார், சார் உங்கள் வரிகள், நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணேன். கோபால் ராவ் சார் தான் மியூசிக் பண்ணார். இஸ் வெரி குட் மியூசிஷியன். அவர் சினிமாக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, இப்போது ஜிங்கிள்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எப்படி சார் இது எப்படி இப்படி கரெக்டாக ஒரே ஷார்ட்டில் போட்டு முடிச்சிட்டார் சார், எப்படி கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாரு. நான் கரெக்டாக போடல சார், அந்த லிரிக்ஸ் வந்து அதை அப்படியே டிமாண்ட் பண்ணிருச்சு. அந்த லிரிக்ஸோட பவர் வந்து அந்த மியூசிக்கை வாங்கிடுது, இதுக்கு கீழே மியூசிக் போட முடியாதுன்னாரு. அப்போ தான் சொன்னார், இந்த மியூசிக் வந்து வெரி பவர்ஃபுல் சார், இதுக்கு வந்து ஹை எண்டில் ஒரு நல்ல ஹை பிச்சில் எல்லா உச்சஸ்தானத்துலேயும்
ப்ளஸ் ஒரு போல்டு வாய்ஸ் தான் சார் இந்த பாட்டுக்கு சரியாக வரும், மைல்டு வாய்ஸ் போட்டால் எடுக்காது சார் அப்படின்னாரு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணோம், வி டிஸ்கஸ்ட் அ ஃபியூ நேம்ஸ். ஆனால் ஃபைனலாக வி ஆல் எல்லாருமே எக்ரீட் அப்பான் சங்கர் மாதேவன் சார். எங்களுக்கு கிடைச்ச வரோம், நேராக போனோம். அப்புறம் அவர் வீட்டில் வச்சே பாம்பே நவி மும்பையில் அவரோட வீட்டில் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் எல்லாத்த விட அவர் வந்து சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தமிழில் எழுதியிருந்தோம், ஹிந்திலையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தேன். அவர் தமிழ் நான் எழுதினதை பார்த்துட்டு ஹிந்தியில் வந்து இன்னொரு ட்ரான்ஸ்லேட்டர்கிட்ட நான் கொடுத்துருந்தேன். நான் சொன்னேன், பட் எனக்கு ரொம்ப ஹிந்தி தெரியாதனால அவர் என்ன கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு ஃபுல் தெரியாது, பட் அப்ராக்சிமேட்டாக கொடுத்தாரு. அவர் ரெண்டையுமே பாடினார் அன்றைக்கி. பாடிட்டு ஐம் ஸோ ஹாப்பி தட் அவர் சொன்னார், சார் அந்த சில பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா சார் அந்த பெரிய கவிஞர் தமிழில் எழுதுவாங்க, டப்பிங்கில் போகும்போது ஹிந்தியில் எழுதுகிறவங்களுக்கு அது இது இப்படி இருக்கும், அது இப்படி இருக்கும் அப்படின்னாரு. இப்படியே சொன்னார், தமிழ் எழுத இப்படி இருக்கும், அது ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் சார் இதுவும் இருக்குது, ஹிந்தியெல்லாம் மாற்றுங்க சார், நான் ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் கொடுக்குறேன், தமிழ் வந்து வேறு லெவலாக இருக்குது நீங்கள் எழுதுனது அப்படின்னாரு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். அப்புறம் அவர் ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் ரெக்கமெண்ட் பண்ணி அதை கொடுத்தாரு. அப்புறம் அவர் சொன்ன ட்ரான்ஸ்லேட்டர் மூலமாக தான் ஹிந்தி பண்ணியிருக்கோம், தெலுங்கும் பண்ணியிருக்கோம், இதுவும் பண்ணியிருக்கோம், கன்னடாவும். கன்னடாவில் இப்போ ரீசெண்டாக இவர் பாட போகிறாரு, மிஸ்டர் விஜய் பிரகாஷ் சார் பாட போகிறாரு. காலபைரவான்னு நாட்டு ஃபேம், அவர் தான் ஆஸ்கார் அவார்ட் வின்னிங் சாங் பாடினவர். அவர் தான் எங்கள் தெலுங்கு வெர்ஷன் பாடியிருக்காரு. அருமை சார், ரொம்ப. இப்போ இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா தாய்மண்ணையில் 2 வகையான இமோஷன்ஸ் தெரியுது. ஒன்று வந்து ஒரு ஏக்கம் இருக்கும், இன்னொன்று வந்து ஒரு கோபம் இருக்கும். உங்களுடைய பார்வையில், ஏன்னா நீங்கள் தான் இதை உருவாக்குனது, கோபம் மேலோங்கி நிற்குதா, ஏக்கம் மேலோங்கி நிற்குதா? அதாங்க சார், இதுக்கு எழுதுனது நேரம் வந்து ஒரு கோவப்படுற நேரம். ஏன்னா அந்த உயிர் இழப்பு இருக்கு இல்லைங்களா, 2 பக்கமும் யார் இழந்தாலும் அன்னெசரி உயிர் இழப்புங்கிறது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். 2 நாடுகளுக்குமே அவருடைய வீரர்கள் இறக்கும் பொழுது அந்த குடும்பங்கள் அந்த மாதிரி கஷ்டம். இப்போ நானே மேஜர் சரவணன் சாருடைய அந்த ஃபியூனரல் அப்போ நான் பார்த்துட்டு நான் கண்கலங்கி, அதுதான் டேர்னிங் பாயிண்ட்டுங்க, கண்கலங்கி இருந்தேன். அதுதான் அந்த இவ்வளோ தாய்மண்ணைக்கு ஒரு காரணம். அப்போ ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்படுதுங்கிற அந்த ஒரு கோபம், வருத்தம், அந்த ஒரு ஆதங்கம் இருக்கலாம். ஆனால் ஏக்கம் வந்து ஒரு அமைதியை தேடின ஒரு ஏக்கங்க. அதனால தான் அந்த 2 வரிகள் எழுதியிருப்பேன் நான். முதல்ல, நேற்று கார்கில் போரிலே வெற்றி வாகை சூடினோம், மீண்டும் மத்து மீறலா, தாயின் மடியிற்கு ஈரலா, தூண்டும் போரினால் ஒரு பிஞ்சும் மிஞ்சுமா. ஸோ அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா போகிறனால யாருமே மிஞ்ச போகிறதில்ல, அண்ட் ஒரு டெவலப்மெண்ட்டும் இருக்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு இவ்வளோ இப்போ வந்து எல்லோரும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எவ்ரிபடி ஹேஸ் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது வாழ்க்கையில். பட் அதுக்காக நம்ம வந்து கண் கூட பார்க்குறோம் சார், பல நாடுகள் வந்து தரமட்டமாக கிடக்குது. அதை மேலை நாடுகள் அதனுடைய ஆதிக்கத்தினால உண்மையை சொல்லித்தானே ஆகணும். இப்போ இது வந்து இரு நாடுகள் ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் ஸ்கவுட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குது. இது நிறைய பேர் செய்கிறதில்ல, அப்படியே செஞ்சாலும் வெளியே தெரியாது. ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்தையோ அந்த இடம் சார்ந்த மண் சார்ந்த மக்களை வந்து நாம் படம் பிடிக்கணும், ஒரு பதிவை பண்ணணுன்னா அங்கே போய் அதை பார்க்கும்போது படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள். காஷ்மீர்னு சொல்கிறீங்க, போகவே பயப்படுவாங்க. முதல்ல அந்த குளிர் சமீபம்னு சொன்னால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் லியோ. அவர் சொல்கிறாரு, நாங்கள் போய் பட்ட கஷ்டம் இருக்குது. லோகேஷ் கனகராஜ் சொல்கிறார், நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டு தான் எடுத்தோம் அப்படிங்கிறாரு அந்த காஷ்மீரில். இப்போ நீங்கள் அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க், ஸ்கவுட்டிங், அது அந்த ரிசர்ச் ஒர்க், அது எப்படி பண்ணீங்க சார்? சார், தாய் மண்ணையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஸ்கவுட்டிங் ஒர்க், இனிஷியல் பிளானிங் எல்லாம் வந்து எடுத்தோடனே நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயே டிசைட் பண்ணிட்டோம். ஏன்னா நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, டால் லேக்கில் காஷ்மீரில் போய் நான் பாட்டு பாடினேன்னு சொன்னேன். ஸோ இது வந்து அந்த எக்ஸாக்ட் அந்த சிச்சுவேஷனில் லொக்கேஷனில் எடுத்தால் நல்லாயிருக்குன்னு காஷ்மீர்னு முடிவு பண்ணோம். காஷ்மீர்னு முடிவு பண்ணோன்னே அதுலேயே பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சிங்க. ஏன்னா அதில் லொக்கேஷன்ஸ் மேட்ச் ஆகிக்கும். அப்புறம் சில இடங்களில் வந்து காஷ்மீரில் கன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அதனால் வி ஹேட் டு கோ டு மணாலி. கன் எங்கெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறோமோ ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் இருக்குது சார், அது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஷாட், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து ஹெலிகாப்டரை புக் பண்ணி அது வந்து கரெக்டாக 6 o'clock வந்துடும் சார். 7 வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு இறங்கி அது வந்து நடந்து வந்து ஒரு மிலிட்ரி பிரிகேடியராக நடித்தேன். அதில் அது இறங்கி வர மாதிரி சீன், அதெல்லாம் வந்து இதில் எடுத்தோம் சார் மணாலியில். மற்ற எல்லா ஷாட்ஸும் மெஜாரிட்டி ஷாட்ஸ் வந்து தால் லேக்லேயும் குல்மார்க்லேயும் எடுத்தோம் நிறையா ஷாட்ஸு. ஸோ நிறைய ஷார்ட்ஸ், ஸ்டாக் ஷாட்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது.
ஸோ அது வந்து காஷ்மீர்னு முடிவு பண்ணோடனே பாதி பிரச்சனை ஸ்கவுட்டிங்கில் முடிஞ்சு போச்சு சார். அந்த சில லொக்கேஷன் சீன்ஸ் மட்டும்தான் நாங்கள் மணாலிக்கு போனோம். அதை அவங்க சொல்லிட்டாங்க, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்ட்டாங்க. பட் நாங்கள் காஷ்மீர் போயிருந்தப்போ நிறைய செக்யூரிட்டி இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சுங்க, பெர்மிஷன் இஷ்யூஸ் நிறையா இருந்துச்சு. அந்த சார்ச்சினாருங்கிறத நான் டிசைட் பண்ணி சொல்லிட்டேன். அப்புறம் குல்மார்க்னோடனே அங்கே ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க சார், அவங்கள்ட்ட இந்த ஸ்டோரி வேல்யூ சொல்லி இந்த வீடியோ பற்றி சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க, எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு இடம் எடுக்குங்க, அது புட்டபத்ரின்னு பேருங்க, புட்டபர்த்தி இல்லை, அது ஆந்திராவில் புட்டபத்ரின்னு ஒரு இடம் இருக்குது. அது பாகிஸ்தான் பவுண்ட்ரிலேருந்து வெறும் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குங்க, 2-3 கிலோமீட்டர்ஸ். அது வந்து பெர்மிஷன்ஸ் கிடையாதுங்க. ஸோ அங்கே போய் நாங்கள் எடுத்த ஷூட்டிங் வந்து ரொம்ப ஒரு புட்டபத்திரியில் ஒரு மலை மேலே ஒரு சின்ன லேக் சார், மலை மேலே. அந்த லேக்கில் வந்து பூமி தாயை நான் வணங்குற மாதிரி ஒரு சீன் இருக்குது, கடைசியில் வருது. அதில் தாய்மண்ணே தாய்மண்ணே என் இறைவனும் நீயேன்னு ஒரு லைன் வரும். அந்த இறைவனும் நீயேன்னு சொல்லும் போது நான் அப்படியே தண்ணி எடுத்து கீழே போட்டு நான் வணங்குவேன். அந்த சீன் அங்கே எடுத்திருக்கோம் புட்டபத்திரியில். ரெண்டாவது இன்னொரு பாம்பு பிளாஸ்ட் ஒரு சிஜி சீன் இருக்குது, அந்த சிஜி சீனை அங்கே தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுவும் அந்த புட்டபத்திரியோட ஆம்பியன்ஸு நோ பெர்மிஷன்ஸுங்க, டெலிஃபோன்ஸே நாட் அலவுடுங்க. கேமரா அலோவ் பண்ணுறதுலாம் பெரிய மேஜிக்ஸ், ரொம்ப கஷ்டம் அது ஆர்டர் வாங்குறது, பெர்மிஷன் வாங்குறது. அந்த மலை நாங்கள் போயிருந்த அந்த லேக்குகளை அப்படி ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஏரி இறங்கினா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருங்க, ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அது. அதில் கொடுத்தாங்க எங்களுக்கு அது. ப்ளஸ் குல்மார்க் அண்டு மற்றபடி நம்ம முகல் கார்டன்ஸு அண்டு தால் லேக்கு, இந்த மாதிரி முக்கியமான லொக்கேஷன்ஸ்லாம் எடுத்தோம். அண்டு முகல் கார்டன்ஸ் அந்த டயத்தில் ஷூட்டிங்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க நாங்கள் எடுத்தப்போ. அதனால் ரெஸ்பான்ஸ் பீப்புள் வந்து க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடுங்க. ஏன்னா அவங்களுக்கு ஷூட்டிங் தான் ஏதோ ஒரு பெரிய ஷூட்டிங் நினச்சிட்டாங்க, ஹிந்தி படம் ஏதோ சினிமா படம் நினச்சிட்டாங்க. நிறைய பேர் அங்கே வரவங்களாம் கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கூட நடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க இது வந்து தேசபக்தி படம், இது ஒருத்தர் தான் நடிப்பார், 2 பேர் நடிப்போம் அப்படின்னாங்க. அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அண்டு காட்ஸ் கிரேஸ் நம்ம டைரக்டர் விஜய்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டைரக்டர், அவரும் சரி நான் எல்லோரும் சரி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணோம். அண்ட் வி வர் ஏபிள் டு காஷ்மீர் அண்ட் மணாலி ரெண்டுலேயுமே எடுத்தோம். மிச்சதெல்லாம் ஸ்டுடியோவில் சென்னையில் எடுத்துட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்ணுறது. எந்த அளவுக்கு ஸ்கவுட்டிங் வந்து ஒரு சிரமமோ, ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் சிரமமோ, அதே மாதிரி பெரிய சேலஞ்சிங் ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பயோபிக் பண்ணுறது, அல்லது ஒரு ரியலாக நடந்த, இப்போ நீங்கள் கார்கில் இதை பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா அமரன் படம். இப்போ அமரன் படம் மேஜர் முகுந்த தெரியாதவங்க யாரும் இல்லை. ஆனால் இதுக்கு ஒரு செல்லுலாய்ட் தேவைப்படுது, ஒரு திரைப்படம் தேவைப்படுது. இதை எடுத்து திருப்பியும் ஞாபகப்படுத்தி இவர் தான் மேஜர் முகுந்த்னு சொல்கிறதுக்கு ஒரு சிவகார்த்திகேயன், மேஜர் முகுந்துடைய ஒய்ஃபு, அந்த கேரக்டரை சாய் பல்லவி இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதை மாதிரி இந்த கார்கில் அப்படிங்கிற விஷயம், அங்கே நடந்த வார், இதெல்லாம் நீங்கள் எப்படி ரீக்ரியேட் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்க? எங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னாங்க, நீங்கள் சொன்னது அமரன்கிறது ஒரு மூவி. அதான் மூவியில் நான் எனக்கு காதில் எனக்கு கேட்ட விஷயங்கள், அதனால தான் நாங்கள் எதுவுமே மூவிங்கிறது அந்த சின்ன ஈவன் ஷார்ட் ஃபிலிம் கூட போகிறதில்ல. ஏன்னா பேச ஆரம்பித்தாலே மக்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. பாட்டுங்கிறது வேறு, வீடியோ சாங்கிறது வேறு. ஆனால் ஒரு 2 டயலாக்னா கூட கஷ்டம். மூவிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உண்மையிலே அமரன் ஹேட்ஸ் ஆஃப் எடுத்திருக்கிற டைரக்டர்ஸுக்கும் எல்லாருக்கும் அந்த டீமுக்கும் அன்பிலீவபிள் விஷயம். பட் ஒரு சாங் எடுக்கும் போது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, there's no dialogues between. ஆக்டிங்கிறது ஒன்லி வித்தின் த சாங். ஸோ மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா டயலாக் ஸ்பீக்கிங் கிடையாது. அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து we were able to get it. at the same time கொஞ்சம் ஃபுட்டேஜ் வாங்கியிருந்தோம் மிலிட்ரி டாப் பிராஸ்லேருந்து நாங்கள். அண்ட் ரெண்டாவது நிறைய மீடியா ஹவுசஸ்லேருந்து அஃபிஷியலாக we have purchased some footages. பட் ஃபுட்டேஜஸ் ரொம்ப நாங்கள் யூஸ் பண்ணல, ஒரு 20% தான் யூஸ் பண்ணோம். ஆனால் என்ன பண்ணோம், அந்த ஃபுட்டேஜஸில் உள்ள விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அதை யூஸ் பண்ணலைன்னா கூட அதை எடுத்துக்கிட்டோம், திரும்ப ரீஷூட் பண்ணிங்க, திருப்பி ரீஷூட் பண்ணோம். சரி ஃபுட்டேஜஸ்னால் அதே மாதிரி கிடையாது, பட் அது எங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் ஆகிடுச்சு. சரி இது மாதிரி ஒரு சீன்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம். பட் முதல்ல நாங்கள் பிளான் பண்ணதே ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக நாங்கள் திங்க் பண்ணல, ஃபுட்டேஜஸ்லேயே முடிச்சலான்னு தான் இருந்தோம். பட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்டேஜாக நகர அதான் நான் உங்கள்கிட்ட பிகினிங்லேருந்து அதான் சொல்லிகிட்டு இருக்கேன். there is a force behind us which is pushing us, and அது வந்து it decides what should be the outcomeனு. அப்போ இது அவுட்கமாக வரணுங்கிறது விதி. ஸோ நிறைய ஷூட்டிங் எடுக்க போயாச்சு. சத்ரபதி சிவாஜியும் நேதாஜி இவங்கெல்லாம் உள்ளே வர அளவுக்கு அவங்கள வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம
ஐ மீன் விதின் த சாங் வந்து கொண்டு வந்து எடிட் பண்ணது கொஞ்சம் பெரிய வேலைங்க. இட்ஸ் நாட் ஸோ ஈஸி டு மிக்ஸ் தம் அப் வித் த ப்ரெசன்ட் சிச்சுவேஷன். பட் இட் வாஸ் யூஸ் டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுங்கிறதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் ரெண்டாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு பாப்புலர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் வந்தாங்கன்னு சொல்லி, அந்த பாப்புலர் ஸ்டார் எங்கள்கிட்ட இல்லாதனால அதை நேதாஜியும் சத்ரபதியும் நாங்கள் யூஸ் பண்ணிட்டோங்க. ஸோ தேவர் த 2 பாப்புலர் ஸ்டார்ஸ் அப்படி வச்சிங்களேன். இப்போ 2 பாப்புலர் ஸ்டார்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தோ நான் நடிச்சிருந்தா கூட ஐ மே நாட் பி வெரி பாப்புலர், பட் அந்த அவங்களுடைய நேதாஜி சுபாஷ் அண்ட் சத்ரபதி சிவாஜிங்கிற ரியல் லைஃப் ஹீரோஸுங்கிறது அவங்க தே பிகேம் ஸ்டார்ஸ்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ். அண்ட் ஜஸ்ட் கோயிங் பேக் டு யுவர் ஓல்ட் கொஸ்டின், ஒரு சின்ன விஷயம், கோபமாக ஏக்கமானு சொன்னீங்க. ஏக்கம் ரொம்ப அதிகம். ஏன்னா பூமி வந்து தாயாக இருந்துகிட்ருக்கு, அமைதியை கொடுக்கணுங்கிற ஏக்கம் எனக்கு ஜாஸ்தி. கோபம் ப்ராபப்ளி கொஞ்சமாக அந்த உயிரிழப்பில் இருந்திருக்கலாம். பட் பிகாஸ் இட் வாஸ் ரிட்டன் இன் 2000 எழுதுனதுனால வேணால் அப்படி சொல்லலாம். லேட்டாக எழுதியிருந்தால் அவ்வளோ கோவம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் கொஞ்சம் பை நேச்சர் லாஸ் ஆஃப் லைஃப், அது லாஸ் ஆஃப் லைஃப்ங்கிறது அக்செப்டபிள் கிடையாதுங்க. அதனால் இருக்கும். பட் ஏக்கம் அதிகங்க. பீஸ் இருக்கணும், எல்லாம் வி ஹேவ் டு லிவ் அ குட் லைஃப், உலகம் பூரா அமைதி இருக்கணுங்கிறத ஏக்கம். நிச்சயமாக உங்களுடைய கனவு, உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய தாகம் மட்டுமில்லை, எனக்கும் அதுதான். உலக மக்கள், பெரும்பாலான மக்களுக்கு அதுக்காகத்தான் வெள்ளை பூக்கள் உலகம் முழுவதும் மலரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் போட்டார். இதனால் நல்ல விஷயங்கள் நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுவோம். உங்களுடைய பல விஷயங்கள் சொன்னீங்க. அதாவது தாய் மண்ணே அப்படிங்கிற ஒரு ஆல்பம் ஏன் பண்ணீங்க, உங்கள் சிறு வயது முதல்லே வந்து உங்களுக்கு இருந்த அந்த ஏக்கங்கள், அந்த தனிமை, இப்படி பல விஷயங்கள் சொன்னீங்க. எங்கள் நேயர்களுக்காக வந்திருந்து டைம் ஒதுக்கி சொன்னீங்க. மிக்க நன்றி. தாய் மண்ணே அப்படிங்கிற இந்த பாடலுக்கு ஒரு வித்து, ஒரு அஸ்திவாரம் அப்படின்னு சொன்னால் மேஜர் சரவணன் அவருக்காக நான் எழுதின பாடல்னு சொன்னால் அதுதான் மிகையாகாது. அவர் இறந்த உடனே நான் எழுதின அந்த பாடல் வந்து ஒரு 2 வரிகள் அல்லது 4 வரிகள் நான் பாடணும்னு நினைக்கிறேன். அது அந்த டயத்தில் நான் கந்த சஷ்டி மெட்டுக்கு எழுதியிருக்கேன். பட் இப்போ திரும்ப நாங்கள் அதை வேறு மெட்டில் எழுதி இப்போ நான் மேஜர் சரவணாவே நடிக்க போகிறோம். நடித்து அதை ஒரு வீடியோ சாங்காக போட போகிறோம். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 15th பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ஒரு 4 லைன் மட்டும், அது ரொம்ப பவர்ஃபுல் லைன் அது. சரவணன் சிந்திய உதிரத்தை கண்டு மழை துளி காதல் கொண்டு பாடிய பாடலில் கம்பனின் கல்லறை அசைந்திடும் நாட்களுண்டு. உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை அஞ்சிடவே, மரணத்தின் இல்லத்தில் விருந்தினானது உந்தன் சாதனையே. பாரத வேருக்கு உந்தன் உதிரம் உரமென ஆனதங்கே, காய்ந்த உன் உதிரம் மையன மாறி சரித்திரம் எழுதிடுமே, சரித்திரம் எழுதிடுமே. அப்படி ஒரு வீரனுக்கு எழுதின பாடல் தான் தாய்மண்ணே அப்படின்ட்டு அத்தனை வீரர்களுக்கும், கார்கில் இறந்த 257 வீரர்களுக்கும் ஒரு ஞாபகார்த்தமாக எழுதிய, அவர்கள் நினைவாக எழுதிய அந்த பாடல் தான் தாய்மண்ணே. அருமை. நன்றி மறப்பது நன்றன்று என்று வள்ளுவர் கூறியதற்கு இணங்க, பூமி, இந்த பூமி தாயும் இந்த பாரத மண்ணும் எனக்கு தொழில் ரீதியாகவும் மண்ணே தொழிலாக அமைந்து எனக்கு பொருள் புகழ் எல்லாம் கொடுத்து, அதையும் தாண்டி அதுவும் பத்தாதுன்னு திருப்பி மண்ணுக்காக பாட்டு எழுத வச்சு, பாரத மண்ணுக்கு பாட்டு எழுத வச்சு, அது மூலமாக என்னை பலதரப்பட்ட மக்களுக்கு அறிமுகப்படுத்திய இந்த மண்ணுக்காக ஒரு நன்றி பாடலாக நானே எழுதியுள்ளேன். பாரத மண்ணுக்கு ஒரு நன்றி, ஒரு ப்ரேயர். இது என்னுடைய சொந்த ப்ரேயர். ஒரு 8 வரிகள் கொண்ட 1 நிமிட பாடல். அதை நானே மெட்டி அமைச்சிருக்கேன். அதை கூடிய விரைவில் ஆகஸ்ட் 15க்குள்ளே ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். அதில் வந்து பூமியே என்னுடைய தாயாக இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அதை உங்கள் முன்னாடி பாட விரும்புகிறேன். கண் கண்ட தெய்வம் என்றும் மண் என்று சொன்னவனே, பாமாலை புனைந்தவனே, பாரதம் போற்றிடவே, தீண்டாத நாகம் இல்லை
வேண்டாத தெய்வம் இல்லை, தடைகளை உடைத்திட விடை கண்டேன். பூமியின் வரம் என்று கண்டு கொண்டேன். கண்ணீரும் உரமாய் மாறி கனவெல்லாம் கனியாய் மாற்றி, கண்ணீரும் உரமாய் மாறி கனவெல்லாம் கனியாய் மாற்றி, இழந்திட்ட தாய் முகம் கண்டு விட்டேன். பாரதம் தாய் என உணர்ந்து விட்டேன். பாரதம் தாய் என உணர்ந்து விட்டேன். எல்லா புகழும் தாய் மண்ணுக்கே. நன்றி. ஜெயஹிந்த். கண்ணீரும் உரமாய் மாறி கனவெல்லாம் கனியாய் மாற்றி, இழந்திட்ட தாய் முகம் கண்டு விட்டேன். பாரதம் தாய் என உணர்ந்து விட்டேன். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 5 ஸ்டார் கே செந்தில் மற்றும் டுவின் ஸ்டுடியோஸ் பிரசன்ஸ் சிபிராஜ் நடிப்பில் 10 ஹவர்ஸ் வெற்றி நடை போடுகிறது.